எப்போதுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்லை, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி உண்டு. அப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு எண்ணம் உண்டு. இங்கே இந்த தொகுதியில் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய, மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் இந்த தொகுதிக்கு ஆற்றியிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கொரோனா ஏற்பட்ட போது அப்போ நம்ம எதிர்க்கட்சியில் இருந்தோம். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு. குறிப்பாக ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. பல தொழில் முனைவோர் உருவாகியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும்னு சிந்திச்சு தான் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம்தான் முதல்வர் படைப்பகம். அடுத்து இந்த குளத்தூர் தொகுதிக்கு மட்டுமில்லை, சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள், புழலை பார்க்குறோம், மாதவரத்தை பார்க்குறோம், வடசென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை பார்க்குறோம். இன்றைக்கி ஜிஹெச் எடுத்துக்கிட்டால், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டால், அடுத்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டால், அங்கெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது. அதனால் அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு குறைக்கணும் என்பதற்காக இங்கே ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த பெரியார் நகர் மருத்துவமனை அதை தரத்தை உயர்த்தணும், எளிதில் அணுகக்கூடிய அளவில் மருத்துவம் கிடைக்கணும்னு திட்டமிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி ஸ்டான்லியை விட, ராஜீவ்காந்தி மருத்துவமனையை விட, கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனைகள் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் மருத்துவமனை விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து குளத்தூர்னாவே வண்ண மீன்கள் தான் நமக்கு நினைப்பு வரும். நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தப்போ வாக்காளர்களை சந்திக்க வந்த நேரத்தில் அந்த வண்ண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த தோழர்கள், தாய்மார்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இதுக்கு எப்படியாவது ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தணும், இதற்கு வசதி செய்து தரணும், எங்களுக்கு ஒரு பெரிய கடையை கட்டித்தரணும், அங்காடி கட்டித்தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதில் பல சட்ட சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் முன்னின்று, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, பல டிபார்ட்மெண்ட் உண்டு. ஹவுசிங் போர்டு உண்டு, மீன்வளத்துறை உண்டு, சிஎம்டி உண்டு, மாநகராட்சி உண்டு, இப்படி பல துறைகள் உண்டு. எல்லா துறைகளோடும் கலந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு வண்ண மீன்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கும் எல்லா வசதிகளும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, வெளிநாட்டில் கூட இப்படி ஒரு மையம் இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அந்த வர்த்தக மையத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், அவர்களை ஊக்குவிக்க மினி ஸ்டேடியங்களை கட்டியிருக்கிறோம். தலைப்புச் செய்தியெல்லாம் சொல்லணும்னா, குளத்தூரில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், அவர்களுக்கு எப்படியாவது வேலைவாய்ப்பை எளிய வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அரசு வேலைன்னா அதுக்கு சில விதிமுறைகளெல்லாம் இருக்குது. ஆக உடனடியாக கிடைச்சிடாது, காத்திருக்கணும். ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பல லட்சக்கணக்கான பேர் காத்திருக்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு. அதனால தான் தனிப்பட்ட முறையில் அனிதா அச்சியஸ் அகாடமி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி
10th +1 +2 மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் முதல்வர் கல்விச்சோலை என்ற அந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போகலாம். நீ பார்க்குறோம் பாலம், மேயர் சிட்டிபாபு பேரில் ஒரு மேம்பாலம், கௌதமபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, முத்துமாரியன் கோயில் குளம், மார்க்கெட் தெரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவிக்கா நகர் பேருந்து நிலையம், எஸ்ஆர்டி கோயில் வடக்கு தெருவில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் திருமண மண்டபம். அந்த திருமண மண்டபத்துக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. நான் முதல்ல எதிர்க்கட்சியில் இருந்தப்போ, எதிர்க்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ முதல் இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பார்த்தது அந்த மண்டபம் தான். அது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அது ஒரு சமூக நலக்கூடமாக கட்டப்பட்டிருந்த கட்டடம். கட்டப்பட்ட கட்டடம் தான் தவிர அதுக்கு பாழடைந்து போய் யாரும் பயன்படுத்த முடியாத வகையில் சமூக விரோதிகள் எல்லாம் அதில் புகுந்து அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தது நல்லதாக இருந்துச்சு. ஆக இப்போ வந்தப்போ அங்கே இருந்த மக்களெல்லாம் என் இடத்துல வச்ச கோரிக்கை, இதை எப்படியாவது சுத்தம் செய்து ஒரு நல்ல சமூக நலக்கூடமாக உருவாக்கி தாருங்கன்னு சொன்னாங்க. அது சமூக நலக்கூடமாக அல்ல, ஒரு திருமண மண்டப மாளிகையாக இன்றைக்கு காமராஜர் பெயரில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது.